சார், நீங்கள் என்னோட ரூமுக்கு போனீங்களா? ரிப்போர்ட்டை பார்த்தீங்களா என்று பனிமலர் தயங்கி தயங்கி கேட்டாள். அடுத்த நொடியே அக்னி வேகமாக அவளை நெருங்கினான். பனிமலர் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்குள் அவளது முடியை கொத்தாக பிடித்து இழுத்தான். அப்போ நீயும் தெரிஞ்சுதான் என்னை ஏமாத்திருக்கல்ல என்று கர்ஜித்தான் அவன். அவனது கண்கள் சிவந்து போயிருந்தன. மூச்சு வாங்கவே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். வேர்த்து விறுவிறுத்து நின்றவனை பார்த்து பனிமலருக்கு பயமாகத்தான் இருந்தது. சார் சார் நான் என்று பேச முயன்றாள் அவள். ஆனால் வார்த்தைகள் தொண்டையை விட்டு வெளியே வரவில்லை. கண்ணீர் மட்டுமே வழிந்தது. எப்படி அந்த ரிப்போர்ட் அக்னியின் கண்ணில் பட்டது? அந்த ரிப்போர்ட்டை அவள் எவ்வளவு பாதுகாப்பாக மறைத்து வைத்திருந்தாள். அவளுக்கு மட்டுமே தெரிந்த இடத்தில், யாருடைய கண்ணிலும் படக்கூடாது என்று. ஆனால் அது எப்படி எல்லாவற்றையும் மீறி அக்னியின் கண்ணில் பட்டது? எங்கே தவறு நடந்தது? எவ்வளவு கவனக்குறைவாக இருந்துவிட்டோமே என்று உள்ளுக்குள் குமுறிக்கொண்டிருந்தாள் பனிமலர். அக்னியோ அவளை பார்த்து கொண்டே சில நொடிகள் நின்றான். பிறகு திடீரென்று எதையோ யோசித்தவன் போல சட்டென்று ஃபேனை ஆன் செய்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான். அவனது மனதில் கோபமும் வலியும் ஏமாற்றமும் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டு மோதிக்கொண்டிருந்தது. அப்போது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல பனிமலர் ஏற்கனவே எழுதி பீரோவின் பின்னால் நழுவி கிடந்த ஒரு காகிதம் காற்றில் பறந்து வந்து நேராக அக்னியின் காலடியில் சரணடைந்தது. அந்த காகிதத்தை பார்த்ததும் ஒரு நொடி புருவம் சுருக்கியவன் பிறகு ஏதோ நினைவுக்கு வந்தது போல குனிந்து அதை எடுத்தான். அன்று அவன் கோபத்தில், நான் இந்த வீட்டு வேலைக்காரின்னு எழுது என்று பனிமலரை கட்டாயப்படுத்தி எழுத வைத்த காகிதம்தான் அது. அதை பார்த்தவுடனேயே காகிதத்தை கசக்க முயன்றவன் அதில் தெரிந்த ஒரு வார்த்தையில் அப்படியே உறைந்து போனான். ஆம், பொண்டாட்டி. அந்த ஒரு வார்த்தை அவனது பார்வையை அப்படியே நிறுத்தியது. உடனேயே காகிதத்தை பிரித்து முழுவதுமாக படிக்க ஆரம்பித்தான் அவன். அதில் இருந்தது பனிமலரின் கையெழுத்துதான். ஆனால் அந்த எழுத்துக்கள் இப்போது அவனது தலையெழுத்தையே மாற்றி எழுதுவது போல தோன்றியது அவனுக்கு. ஒவ்வொரு வரியையும் படிக்க படிக்க அவனது முகம் இன்னும் எரிகியது. ஏற்கனவே கோபத்தில் இருந்தவன் அந்த காகிதத்தை படித்து இன்னும் கோபப்பட்டான். இறுதியில் அவனது பார்வை அந்த கடைசி வரியில் வந்து நின்றது. நான் வீட்டு வேலைக்காரி இல்லை, உன்னோட பொண்டாட்டி அக்னி. அந்த வார்த்தைகளை பார்த்த நொடியே வெறி பிடித்தவன் போல ஆகிவிட்டான் அக்னி. அந்த காகிதத்தை கை நடுங்க பிடித்து கொண்டு எழுந்தான் அவன். இதுவரை பனிமலரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் பாவம். அவளது வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவன் மனதில் எழுந்திருந்த எண்ணங்கள் அனைத்தும் சுக்கு நூறாக உடைந்து சிதறின. கண்ணாடி ஒன்று தரையில் விழுந்து நொறுங்குவது போல பனிமலரின் மீது அவனுக்குள் நுழைக்க தொடங்கிய சிறிய இரக்கமும் புரிதலும் அந்த நொடியில் நொறுங்கி போயிருந்தது. ஏய், நீ நீ என்னோட பொண்டாட்டியா? இல்லை, அது எந்த ஜென்மத்திலையும் நடக்காது. ச்சே, உனக்கு அப்படி ஒரு கீழ்த்தரமான ஆசை வேறு இருக்குதா என்று உரிமைய அக்னியின் குரலில் இருந்த வெறுப்பு பனிமலரின் நெஞ்சையே கிழித்தது. அவளோ கண்ணீரோடு தலையசைத்தாள். சார் சார், நான் நான் வந்து ஏய், வாய மூடு என்று கத்தியவனோ அருகில் இருந்த மேசையை ஓங்கி அடித்தான். ஓ, அதுக்காகத்தான் ஆர்த்தி பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுற்றிட்டு இருந்தியா? அதுக்காகத்தான் அவ சொன்னதுக்கு எல்லாம் தலையாட்டிட்டு இருந்தியா? இல்லை, அப்போ ஏற்கனவே திட்டம் போட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க, அப்படித்தானே? ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பாக அவள் மீது வந்து விழுந்தது. பனிமலரால் பதில் சொல்லக்கூட முடியவில்லை. ஏனென்றால் அவன் கேட்கும் எந்த கேள்விக்கும் இப்போது அவளிடம் பதிலில்லை. அக்னியோ கோபத்தில் கொந்தளித்தான். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவன் நம்பிய 2 பெண்களும் சேர்ந்து அவனை ஏமாற்றியிருக்கின்றார்கள் என்பதுதான் அது. வெறி கொண்டவன் போல திரும்பி சுவரை நோக்கி ஓடியவன் தனது கைகளை ஓங்கி சுவரில் குத்தினான். படார் படார் என்ற சத்தத்தில் அவனது கை சுவரில் மோதியது. சார் சார், ப்ளீஸ் என்று பதறி ஓடினாள் பனிமலர். அந்த நேரம் குழந்தை வீறிட்டு அழ ஆரம்பித்தது. அம்மா அம்மா என்று தேடுவது போல அதன் அழுகை வீட்டையே நிரப்பியது.
பனிமலரோ உடனே குழந்தையை தூக்க ஓடினாள். ஆனால் அதற்குள் அக்னி அவளது கையை பிடித்து இழுத்து நிறுத்தியிருந்தான். நில்லு. அவனது கண்கள் சிவந்திருந்தன. இப்போ தானே தெரியுது இது உன்னோட குழந்தை, அதனால தான் அந்த திமிரில் இருந்தியா என்று கத்தினான் அவன். சார், அப்படி இல்லை. ஏய், நான் பேசுகிறப்ப குறுக்க பேசாதடி. அவனது குரல் அந்த வீட்டையே அதிர வைத்தது. குழந்தையின் அழுகையோ இன்னும் அதிகமானது. ஆனால் அந்த அழுகை கூட அவனது காதில் விழவே இல்லை. ஏய், இங்கே பாரு, எனக்கு ஆர்த்திக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் முக்கியமே இல்லை. எனக்கு என்னோட வாழ்க்கை முக்கியம். எல்லாரும் சுயநலமாக தானே இருக்கீங்க. நான் மட்டும் எதுக்காக மற்றவங்களுக்காக பலியாகணும் என்று பற்களை கடித்து கொண்டு கேட்டவன் ஒரு நொடி கண்களை மூடினான். அடுத்த நொடியே, ஹேய், இங்கே பாரு, இந்த குழந்தை உனக்கு வேணும்னா இப்போவே இந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போ. பனிமலரோ அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். சார், சார். இல்லை, இந்த குழந்தைக்கு அப்பா மட்டும் போதும்னு நினச்சா இங்கேயே குழந்தைய விட்டுட்டு நீ மட்டும் வெளியே போ. ஆனால் இனிமே ஒரு நிமிஷம் கூட என் கண்ணு முன்னாடி நீ நிற்கவே கூடாது. அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் பனிமலரின் இதயத்தை கிழித்தது. சார், ப்ளீஸ் சார், சார், என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கேளுங்க. ஒரே ஒரு தடவை நான் சொல்கிறத கேளுங்க சார் என்று கண்ணீரோடு கெஞ்சினாள் அவள். ஆனால் அக்னியோ தனது 2 காதுகளையும் கைகளால் மூடிக்கொண்டான். போதும் போதும் போதும், இனிமே ஒரு வார்த்தை கூட கேட்க நான் விரும்பலை. வீட்டை விட்டுட்டு வெளியே போறியா, இல்லை நான் எங்கேயாவது போயிடட்டுமா என்று கத்தியவன் சுவரில் சாய்ந்து அமர்ந்தான். அவனது கண்களிலும் கண்ணீர் வடிந்தது. அக்னி இப்போது உடைந்து அழுதான். அந்த கண்ணீரை பார்த்த பனிமலரின் மனம் உடைந்தது. இத்தனை நாட்கள் அவன் தன்னை வெறுத்தாலும் அதை அவள் தாங்கிக் கொண்டாள். ஆனால் இப்போது அவன் உடைந்து போயிருக்கின்றான். அவன் அழுகின்றான். அதற்கு காரணம் தான் என்று நினைத்தாள் பனிமலர். அதற்கு மேல் அவள் எதுவும் பேசவில்லை. அமைதியாக சென்றாள். குழந்தையோ இன்னும் அழுது கொண்டே இருந்தது. அழுது கொண்டிருந்த குழந்தையை தூக்கி மார்போடு அணைத்து கொண்டாள் அவள். குழந்தையோ அவளது கழுத்தில் முகத்தை புதைத்து கொண்டு இன்னும் அழுது கொண்டேதான் இருந்தது. அம்மா என்று சொல்ல முயற்சிப்பது போல குழந்தை அழுதது. அவள் குழந்தையை முத்தமிட்டு கொண்டாள். பிறகு அங்கேயே குழந்தையை விட்டுவிட்டு நடக்க ஆரம்பித்தாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் அவள் திரும்பி கூட பார்க்கவில்லை. மெதுவாக கதவை திறந்தாள். கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தாள் அவள். அவளது மனதிலோ 1000 காயங்கள், கண்களில் முடிவில்லாத கண்ணீர். அவள் வெளியேறிய கதவை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்த அக்னி திடீரென்று குழந்தையை எடுத்தான். அதை நெஞ்சோடு அணைத்து கொண்டான். இங்கே பாரு பாப்பா, அழக்கூடாது, நீ அழவே கூடாது. உனக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். நான் மட்டும்தான் உனக்கு அப்பா. உனக்கு நான் மட்டும்தான் உண்டு என்று சொல்லியவனின் குரலோ நடுங்கியது. குழந்தையின் அழுகையை சமாதானப்படுத்தியவன் வேக வேகமாக பனிமலருக்கு பிரசவம் பார்த்த மருத்துவருக்கு ஃபோன் செய்தான். டாக்டர், நான் உங்களை நேரில் பார்க்கணும் என்று அவசரமாகவே சொன்னான் அவன். மறுமுனையில் இருந்த மருத்துவரோ பதற்றமாக, என்னாச்சு மிஸ்டர் அக்னி? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்று சற்று பதற்றமாகவே கேட்டார். அக்னியோ கண்களை மூடி ஒரு நொடி மூச்சை இழுத்து விட்டான். இல்லை, எனக்கு தான் உடம்பு சரியில்லை டாக்டர். நான் உங்களை பார்க்கணும் என்றான் அவன். ஓகே மிஸ்டர் அக்னி, பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க என்று மருத்துவர் சொல்ல, அக்னியோ உடனேயே, நான் இப்போவே ஃப்ரீ தான் டாக்டர், நான் வர்றேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் அவன். குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு வேக வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்த வேகத்தில் வாசலில் நின்று ஒருமுறை சுற்றி பார்த்தான் அவன். அவனது கண்ணு கெட்டிய தூரம் வரை பனிமலரை எங்கும் காணவில்லை. எங்கே சென்றிருப்பாள் என்று ஒரு நிமிடம் யோசித்தாலும் அடுத்த நொடியே அந்த எண்ணத்தை உதறிவிட்டான் அவன். அவ எங்கே போனால் எனக்கென்ன? எங்கேயாவது போய் தொலையட்டும். இனிமேலாவது நான் நிம்மதியாக இருப்பேன்.
என்று நினைத்து கொண்டவன் குழந்தையை இன்னும் இறுக்கமாக அணைத்தபடி வேகமாக மருத்துவமனையை நோக்கி ஓடினான். மருத்துவமனைக்குள் நுழைந்த அக்னி கோபமாக டாக்டரை பார்த்து, டாக்டர், வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதுனா என்ன டாக்டர் என்று கேட்டான். என்ன அக்னி இப்போ இப்படி கேட்குறீங்க என்று டாக்டர் குழப்பமாக கேட்டார். இல்லை டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம், அதான் கேட்டேன் என்று அவன் சொல்ல மருத்துவரோ அமைதியாக விளக்க ஆரம்பித்தார். அது மிஸ்டர் அக்னி, கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தை பெற்றுக்க முடியாமல் இருக்கும்போது கணவனோட விந்தணுவையும் மனைவியோட உயிரணுவையும் எடுத்து ஆய்வகத்தில் வச்சு கரு உருவாக்கி அதை வாடகை தாயாக வர பெண்ணோட கருப்பைக்குள்ளே செலுத்துவாங்க. அப்புறம் கரு அந்த பொண்ணோட கர்ப்பப்பைக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு குழந்தைய சுமந்து பெற்று தருவாங்க. அதுதான் வாடகை தாய்முறை. அதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த அக்னியோ திடீரென்று நிமிர்ந்து பார்த்தான். அப்போது புருஷனோட விந்தணுவும் மனைவியோட உயிரணுவும் ஒன்றா சேர்ந்து குழந்தை பிறக்கும், அப்படித்தானே என்று கேட்டான் அவன். ஆமாம் என்று மருத்துவர் தலையசைத்தார். அடுத்த நொடி, அட வெண்ணம்பவனு, அப்புறம் என்ன மைத்துக்கிடா என்னோட மனைவியோட உயிரணுவை எடுக்காம அந்த அந்த பொண்ணோட உயிரணுவை வச்சு குழந்தைய உருவாக்குன என்று மேசையை ஓங்கி தட்டினான் அக்னி. மருத்துவரோ அதிர்ச்சியடைந்து எழுந்து, மிஸ்டர் அக்னி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என்று சற்று கடுமையாகவே சொன்னார். மண்ணாங்கட்டி வேர்ட்ஸு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா, இல்லை வாயில் இதை விட ஏதாவது அசிங்கமாக வந்துட போகுது. ச்சே, நீ எல்லாம் ஒரு டாக்டர். அவனது கண்கள் சிவந்து எரிந்தன. இப்படி ஒரு அசிங்கத்தை செஞ்சதுக்கு நீ போய் பேசாமல் மாமா வேலை பார்த்துருக்கலாம்ல. டாக்டர்னு போடு மாட்டிக்கிட்டு மனுஷங்க வாழ்க்கையோட விளையாடுறியா? சொல்லுடா, யார் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? என்னை ஏமாத்துறதுக்கு நீ யாருடா? என்னை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு என்று வாய்க்கு வந்தபடி வெடித்தான் அக்னி. அவனது கோபத்தில் அந்த அறையே அதிர்ந்தது. மருத்துவரோ சில நொடிகள் அவனையே பார்த்தபடி நின்றார். ஏனென்றால் அக்னி கேட்பது இப்போது வெறும் மருத்துவ விளக்கமில்லை, தனது வாழ்க்கை முழுவதும் ஏமாற்றப்பட்டு விட்டதாக நினைத்த ஒரு மனிதனின் கொதிக்கும் வேதனை. அவன் இங்கே தனது வாழ்க்கைக்கான நியாயத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். மருத்துவர் அமைதியானார். மிஸ்டர் அக்னி, உங்கள் கோபம் எனக்கு புரியுது. உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாலும் முழு உண்மையை தெரிஞ்சுக்கணும். அறக்குறையாக பாதி உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கிறது எப்போவுமே ஆபத்தானது தான் என்று சொல்ல அக்னியோ கசப்பாக சிரித்தான். ஓஹோ, இது பாதி உண்மைன்னா அப்போ எனக்கு தெரியாமல் முழு உண்மை வேற இருக்கா? அதையும் சொல்லி தொலைங்க, கேட்குறேன். எல்லாரும் சேர்ந்து என்னை எப்படி ஏமாத்திருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்று கோபத்தில் கொப்பளித்தான் அவன். மருத்துவரோ ஆழமாக மூச்சு இழுத்து கொண்டார். மிஸ்டர் அக்னி, முதல்ல நான் சொல்ல போகிறத பொறுமையாக கேளுங்க. உங்கள் மனைவிக்கு மூளையில் கட்டி இருக்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரீசண்டாக தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அக்னி அப்படியே அதிர்ச்சியில் உறைந்தான். ஆமாம் மிஸ்டர் அக்னி, இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நீங்கள் எந்த காலத்தில் புண்ணியம் பண்ணினீங்கன்னு தெரியாது. தன்னோட புருஷனை மற்ற பொண்ணுங்க பார்த்தாலே கோபப்படுற பொண்ணுங்க இருக்கிற இந்த உலகத்தில் உங்களுக்காகவே வந்த தேவதை தான் உங்களோட மனைவி ஆர்த்தி. அவங்களுக்கு மூளையில் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க. என்ன பார்க்குறீங்க? உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்போவே கடைசி கட்டத்தில் தான் இருந்தாங்க. ட்ரீட்மெண்ட்டில் கூட குணப்படுத்த முடியாத இடத்துல தான் அவங்க அப்போ இருந்தாங்க. அப்புறம்தான் உங்களை நினச்சி அவங்க பயப்பட ஆரம்பித்தாங்க. அவங்க இல்லைன்னா நீங்கள் உயிரோடவே இருக்க மாட்டீங்கன்னு ஒவ்வொரு நாளும் பயந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் என்கிட்ட இந்த மாதிரி வாடகை தாயை வச்சு குழந்தை பெற்றுக்கலாம்னு ஐடியா சொன்னாங்க. ஆனால் அப்போ கூட
அவங்களோட கருமுட்டை பிரச்சனைன்னு சொன்னப்போ ரொம்பவே உடைஞ்சி போயிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் வேணும்னு நினச்சாங்க. அந்த காரணம் கண்டிப்பாக ஒரு குழந்தையாக தான் இருக்க முடியும்னு அவங்க உறுதியாக நம்பினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு நாள் பனிமலரை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு அந்த பொண்ணு மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதுல சுத்தமாக சம்மதம் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு கன்னி பொண்ணாக இருந்தாங்க. இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிட்டா அவங்களோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும்னு நான் பயப்பட்டேன். ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, டாக்டர், நான் வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். இந்த குழந்தைய சுமக்க போகிறதுனால என்னோட மனசில் உள்ள பாரம் குறையுமே தவிர அது எந்த வகையிலையும் என்னோட வாழ்க்கையை பாதிக்காது. எனக்கு இதில் முழு சம்மதம்னு சொன்னாங்க அவங்க. ஆனால் நான் அப்போ கூட சொன்னேன் இது சரிப்பட்டு வராதுன்னு. ஏன்னா உன்னோட கருமுட்டை சரி கிடையாது அப்படின்னா உன்னோட கணவனோட விந்தணுவும் இந்த பொண்ணோட உயிரணுவும் சேர்ந்து தான் குழந்தை உருவாக போகுதுன்னு சொன்னேன். ஆனால் உங்களோட மனைவி தான் பிடிவாதமாக இருந்துட்டாங்க. எப்படியும் அது என்னோட ரத்தமாக இல்லாமல் இருந்தாலும் என் புருஷனோட ரத்தம் தானே. அந்த குழந்தைக்காகவாவது அவன் உயிரோடு இருப்பான், நான் இல்லைன்னாலும் அவன் உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்லித்தான் எங்களை சமாதானப்படுத்தினாங்க. உங்களுக்கு தெரியாது சார், ஒரு கன்னி பொண்ணு குழந்தை பெற்றுக்கிறது இந்த சமூகத்தில் எவ்வளவு பாதிப்பை உருவாக்கும்னு. ஆனால் அந்த பொண்ணு ஆர்த்திக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா. குழந்தை பிறந்த பிறகு கூட நான் ஆர்த்திக்கிட்ட கேட்டேன் ஏதாவது பிரச்சனை உண்டான்னு. ஆனால் ஆர்த்தி என்ன சொன்னா தெரியுமா? பனிமலர் ரொம்ப பாவம், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவள் இந்த மாதிரி விஷயத்துக்கு சம்மதிச்சிட்டா. ஆனால் இதுக்கு மேலே அவளுக்கும் வாழ்க்கை இல்லை. அதனால் என் புருஷனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு உன்னோட மனைவி தான் முடிவெடுத்தாங்க. ஆனால் அதுக்கு அந்த பனிமலர் சம்மதிக்கவே இல்லை. என்னால் முடியவே முடியாதுன்னு பிடிவாதமாக இருந்துட்டா. ஆனால் உன்னோட மனைவி ஆர்த்தி அவகிட்ட கெஞ்சினாங்க, உன்னோட உயிர் நான் காப்பாற்றி கொடுத்தது பனிமலர், அதுக்கு அர்த்தம் இல்லாமல் பண்ணிடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிறகு என்னோட புருஷனை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு ஒரே ஒரு நம்பிக்கையாவது கொடுன்னு உங்கள் ஒய்ஃப் ஆர்த்தி தான் அவகிட்ட கேட்டாங்க. ஆனால் அப்போ கூட பனிமலர் அதுக்கு சம்மதிக்கலை. அவங்க எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு கெஞ்சினாலும் அந்த பொண்ணு வேண்டாம்னு தலையசைச்சதே தவிர வேற ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனால் அப்புறம் உங்கள் மனைவி வேறு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. குழந்தைய வச்சு கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த குழந்தைக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும் பனிமலர்னு கேட்டாங்க. ஆனால் அதுக்கு மேலே அந்த பொண்ணால் ஒன்றுமே சொல்ல முடியலை. ஏன்னா அந்த குழந்தைக்கு அம்மா அவங்க தானே. 10 மாதம் சுமந்து உயிரை கொடுத்து பெற்ற குழந்தை. அந்த குழந்தைய பற்றி பேசும்போது அந்த சூழ்நிலையில் அவங்களால மறக்க முடியலை. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னெல்லாம் எனக்கு தெரியலை சார். அது அவங்க 2 பேருக்குள்ளே மட்டும் நடந்த விஷயம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும். இது எல்லாம் நடந்த பிறகு ஒரு நாள் உங்கள் மனைவி என்கிட்ட வந்தாங்க. முகம் முழுக்க சந்தோஷத்தோடு வந்தாங்க. டாக்டர், நான் நினச்சது நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. நான் என்னன்னு கேட்டப்ப உங்களுக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்தால் சொல்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டு சிரித்தாங்க. அதுக்கு பிறகு எனக்கு ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமே மிஸ்டர் அக்னி என்று மருத்துவர் சொல்லி முடித்தார். அந்த அறைக்குள் சில நொடிகள் அப்படி ஒரு அமைதி நிலவியது. அக்னியோ அப்படியே அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருந்தது. அதற்கு பதிலாக ஒரு தாங்க முடியாத வேதனை வந்து அமர்ந்து கொண்டது. ஆர்த்தி இறக்கும் வரைக்கும் தன்னை பற்றி தான் யோசித்திருக்கிறாள்.
அதை நினைத்தபோது அவனது கண்கள் கலங்கியது. ஆனால் பனிமலரோ ஆர்த்தியை விட ஒருபடி மேலே போய் தன்னுடைய வாழ்க்கையே பணயம் வைத்து ஆர்த்திக்காகவும் அந்த குழந்தைக்காகவும் எல்லாவற்றையும் சுமந்திருக்கின்றாள். ஆனால் அவன் என்ன செய்தான்? அக்னியின் கண்களில் இப்போது கண்ணீர் அருவியென விழிந்தது. அவன் ஒருத்தியை சுயநலவாதி என்று திட்டினான், இன்னொருத்தியை ஏமாற்றுக்காரி என்று அடித்தான். தன்னுடைய கைகளையே பார்த்தான் அக்னி. சில மணி நேரங்களுக்கு முன்பு அதே கைதான் பனிமலரின் கன்னத்தில் விழுந்திருந்தது. அந்த நினைவுகள் வந்தவுடனேயே அவனது மார்புக்குள் ஏதோ கிழித்தது போல வலித்தது. ஐயோ ஐயோ கடவுளே என்று தன் தலையை பிடித்து கொண்டான் அவன். நான் நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? அவனது குரல் இப்போது உடைந்து வெளியே வந்தது. நான் நான் என்ன பண்ணியிருக்கேன் டாக்டர்? கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றாக கீழே விழ ஆரம்பித்தன. மருத்துவரோ எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் இப்போது அக்னிக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. உண்மை முழுவதுமாக அவனை வந்து தாக்கிவிட்டது. ஆனால் அந்த உண்மையை விட அவனது மனதை அதிகமாக பயமுறுத்தியது ஒரே ஒரு விஷயம்தான். அவன் வீட்டை விட்டு துரத்திய பனிமலர் இப்போது எங்கே இருக்கின்றாள்? கதை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். கதையோட அடுத்த பாகத்துக்கு இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.